வணக்கம். இது உங்கள் ராஜநேரம். இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த ஸ்ரீ மகா சக்தி மாரியம்மனோடு சந்திப்பதில் ஒரு மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வீட்டிற்கும் அம்மனூர்கள் கிடைத்து அனைவர் வீட்டிலும் அம்மனூர்கள் பெருகி வாழ வேண்டும் என்று வணங்கி இந்த ராஜநேரம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு நிகழ்ச்சி என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை எல்லோருக்கும் பகிர்ந்து சொல்லி இந்த என்னுடைய அம்மனுடைய சக்தியால் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்லும்பொழுது இந்த சக்தி மகாமாரியம்மன் அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் அந்த 10 பேர் பயன்பெற்று அவர்களும் வாழும் பொழுது அந்த வாழ்த்துதல்கள் அவங்க நன்றாக வாழ்வதனால் ஏற்படும் வாழ்த்துதல்கள் உங்களை வந்து சேரும். அதனால் தீரன் டிவி பார்க்க சொல்லி அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. ஏன்னா அதை நீங்கள் அப்படி செய்ய தான் மக்கள் எல்லோரும் அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு அதன் மூலம் அனைவருக்கும் அன்பும் அந்த அரணும் பெருகி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நாம் பெற்ற இந்த இன்பம் பெருக இவ்வையகம் என்று அனைவருக்கும் இந்த ராஜநேரம் நிகழ்ச்சியும் என்னுடைய அம்மனுடைய சக்தியும் பரப்பி அதன் மூலம் அனைவருக்கும் அம்மனூர்கள் கிடைப்பதற்கு நீங்கள் உங்களால் இயன்றவரை அந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, அந்த புண்ணிய காரியத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு புண்ணியங்கள் பல கோடியாக வந்து சேரும் என்பதில் எழலும் மையம் வேண்டாம். எப்பொழுதுமே அம்மன் அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவள். அதனால் அவளுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சுயநலம் இல்லாமல், இப்போ நான் சுயநலம் இல்லாமல் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்கும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி இது மாதிரி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நம்மளே சொந்தமாக செலவு செய்து தான் பண்ணுறோமே தவிர இதை ஒரு சர்வீஸாக சேவையாக பண்ணுறமே வழிய இதன் மூலமாக எந்த ஒரு சுயநல நோக்கமும் இல்லாமல் பண்ணுறதுனால அம்மனுக்கு அது தெரியும். அந்த அன்புக்கு தான் அவள் எப்பயுமே தலை வணங்குவாள். அது மாதிரி நீங்களும் இதை எல்லாருக்கும் சேர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தீரன் டிவி அனைவரும் பார்ப்பதற்கு நீங்கள் தான் சொல்ல வேண்டும். வணக்கம் ராஜநேரம். ஃபர்ஸ்ட் நேயர் காத்துட்ருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, புவனகிரிலேருந்து முத்துக்கணி. புவனகிரியிலேருந்து கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. புவனகிரியிலேருந்து முத்துக்கணி. யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? எங்கள் பையனுக்கு. புவனகிரி. பையனோட பேர் சொல்லுங்கள். ராஜேந்திரகுமார். ராஜேந்திரகுமார். ஓகே. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 17/7/1980. ஓகே. 17/7/1980. 1980. ஓகே. பிறந்த டைமு காலை 5:58. ஓகே. பிறந்த ஊருங்க? சோழபுரம். எந்த ஊர்? சோழபுரம். தூத்துக்குடி மாவட்டம். சோழபுரம். ஓகேம்மா. இவங்க பிறந்தது சிம்ம ராசிங்களா? ஆமாம். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. லக்னம் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க. லக்னத்திலேருந்து 2ல் ராகு 8ல் கேது. ஸ்ட்ராங்கு நாகதோஷ ஜாதகம். ராகுவுக்கும் கேதுவுக்கும் உள்ள மோதிரத்தை இடதுகை மோதிர விரலில் மோதிரமாக போடும் பொழுது ராகு கேது உடம்பை விட்டு விலகி இந்த நாகதோஷம் விலகி இவங்க வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் பெற முடியும். அது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு. மேலும் இவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண வேண்டிய பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லக்னாதிபதி புதன் தான் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகத்துக்கு அதிபதி, சுகாதிபதினு சொல்லுவோம். அதனால் கட்டாயமாக புதன் ஆக்டிவேட் பண்ணால் முகவசியம் தொழில் விஷயம் இரண்டும் கிடைக்கும். அடுத்தது குரு ஆக்டிவேட் பண்ணால் தொழில் சிறப்பாக அமைஞ்சிடும். மணியுடன் கூடிய அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். புதன் கூட சூரியன் ஆக்டிவேட் பண்ணால் தலைமை பொறுப்பு இருக்கிற தகுதி கிடைக்கும். சூரியன் ராகு காம்பினேஷன்களில் தலை கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், சுகர் சம்பந்தப்பட்ட நோய் நொடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திறமை இருந்தாலும் முன்னேற முடியாத நிலைமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கட்டாயமாக புதன் கூட சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும். அதுமாரி குரு கூட சந்திரனை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது பண பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, குடும்ப பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, மேலும்
தன்னுடைய தொழிலில் மிகப்பெரிய விருத்தி அடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். வேலை பார்த்தா அதில் நல்ல பொசிஷனுக்கு வரலாம். அந்த மாதிரி எல்லா விதத்திலையும் பெஸ்ட்டாக வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். பூர்வ ஜென்ம சாபம் இந்த ஜாதகத்தில் இருக்கிறதுனால குலதெய்வம் ராமேஸ்வரம், காசி, கயா கட்டாயமாக போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வந்தால் வாழ்க்கையில் எல்லா வகையான நன்மைகளும் இவங்களை வந்து அடையும். இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொஸ்டின் வேணும்னா என்ன கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் வேணும்? அவர் மனசளவுல பாதிச்சிருக்கிறாருங்க. மனசளவில் பாதித்ததுக்கு காரணம் வந்து சூரியன் மற்றும் சந்திரன் 2 பேருமே வீக்காக இருக்கிறது. லக்னாதிபதி புதன் வீக்காக இருக்கிறது. புதன் ப்ளஸ் சூரியன் ஆக்டிவேட் பண்ணி அதனால தான் தலை சம்மந்தப்பட்ட பாதிப்புன்னு சொன்னேன். மனசு பாதிக்கணும்னா மூளை பாதிக்கப்படணும். அதுக்கு சூரிய ராகு காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அதிகபட்ச பிரச்சனையும், சந்திரன் சனி காம்பினேஷன் இதே மாதிரி மூளை பாதிப்பு ஏற்படுவதற்கான அதிகபட்ச பிரச்சனையும் தருவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால புதன் சூரியன் மோதிரம் வலது கையிலையும், குரு சந்திரன் மோதிரம் வலது கையிலையும் போட்டு ராகு கேது மோதிரம் இடது கையில் போடும்பொழுதும் மனநலம் சரியாக அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட பூஜை செய்யப்பட்ட தாயத்துகள் இருக்கிறது. நானே உருவேற்றி கொடுக்குற தாயத்துகள். அதை கட்டும் பொழுதும் அதை தண்ணியில் போட்டு குடிக்கும் போதும் கட்டாயமாக இவர் மனநிலை சரியாகி மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இந்த கொஸ்டின்ஸுக்கு கேட்டுட்டீங்க. இதுதான் முக்கியமான கொஸ்டின்ஸு. இவங்களை காசி ராமேஸ்வரம் கூட்டு போக முடியுமான்னு தெரியல. இப்போ ஒரு மனநிலை பாதிப்பில் இருக்கிறதுனால. ஆனால் என்னோட அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நான் சொன்ன இந்த மோதிரங்களை வாங்கி போட்டு தாயத்தையும் வாங்கி போட்டிங்கன்னா கட்டாயமாக இவரோட மனநிலை சரியாயிடும். அதுக்கப்புறம் கூட இவரை காசி ராமேஸ்வரம் கூட்டு போகலாம். கல்யாணம் முடியுமாங்க? என்னங்கம்மா புரியல? கல்யாணம் முடியுமா? இந்த பரிகாரம்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் தெளிவாயிடுவார். தெளிஞ்சதுக்கு அப்புறம் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். சரி, ஆபீஸ் நம்பர் தெரியல. ஆஃபீஸ் நம்பர் அங்கே கீழே இருக்கு பாருங்க, 9445400055. அது நம்பர் வருது. சென்னைன்னு போட்டு 9445400055 வரும். அந்த நம்பரை கூப்பிடுங்க. அவங்க எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்ணுவாங்க. இல்லைன்னா நாளைக்கு அவங்கள உங்களை கூப்பிட சொல்கிறேன். நம்ம ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட சொல்கிறேன். சரிங்களா? ஓகேம்மா, ஓகே. அது எல்லாமே சொல்லி தருவாங்க. ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே டீட்டெயில் சொல்லி தருவாங்கம்மா. உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இது நம்ம சர்வீஸாக பண்ணுறதுனால ரொம்ப மினிமம் செலவு தான் ஆகும். எந்த ஒரு எவ்வளோ பூஜை பண்ணுறோம், 1 கோடி வாட்டி உருயேற்றுறேன் நான். அதெல்லாம் வந்து சர்வீஸாக தான் பண்ணுறேன், சேவையாக தான் பண்ணுறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரியா? ரொம்ப தேங்க்யூங்க. நான் ரொம்ப நான் இதை வந்து 100% சரி பண்ணி தரமா, கவலைப்பட வேண்டாம். டோன்ட் வரி. அம்மனோட அருள் இருக்குது. அதனால தான் நீங்கள் கால் பண்ணீங்க. அந்த அம்மன் வந்து இவரை சரி பண்ணி தருவா கட்டாயமாக. எந்த கவலையும் பட வேண்டாம். சரிங்களா? அழைத்தமைக்கு நன்றி. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். சூரியன் ராகுவோடு சேரும்போதும் சந்திரன் சனியோடு சேரும்போதும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி மனநிலை சரியாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு 2ல் 1 பாதிக்கப்பட்டுன்னு சொன்னேன். அது மாதிரி அவங்களுக்கு மூளை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதை நம்ம வந்து அதனால தான் இது சயின்ஸுன்னு சொல்கிறது. இவ்வளோ தெளிவாக இது சொல்ல முடியுங்கிறனால தான் இது நம்ம சயின்ஸுன்னு சொல்கிறோம். அடுத்த காலர் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். ஹலோ. வணக்கம் ராஜநேரம். ஹலோ. வணக்கம் ராஜநேரம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார். ஹலோ, நீங்கள் சவுண்டாக பேசுங்க. சவுண்டாக பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் இங்கே இல்லை சார், நீங்கள் இது விட்டு விட்டு கேட்குது சார். ஸோ இப்போ பண்ண காலர் வந்து நமக்கு வந்து நெட்வொர்க் இருக்கிற இடத்துலேருந்து பேசலை. அவங்களுக்கு விட்டு விட்டு கேட்டுது, கட் ஆகிடுச்சதுக்கப்புறம். அடுத்த காலர் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். ஹலோ. வணக்கம் ராஜநேரம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருவாரூர்லேருந்து வளர்மதி பேசுகிறேன் சார். யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? முத்துகிருஷ்ணன் பையனுக்கு சார். அவரோட முத்துகிருஷ்ணனா? ஆமாம் சார். முத்துகிருஷ்ணனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 4/4/2000. ஓகே, டைம் சொல்லுங்கம்மா. செவ்வாய்க்கிழமை மதியம் 2:45 இருக்கும், 3 மணி இருக்கும் சார். டைம் தான் கொஞ்சம் சரியா தெரியல. ஓகே, பரவாயில்ல. 2:45 போட்டுக்கிறேன். இது சொல்லுங்கள், பிறந்த ஊர்? நாங்கள் திருவாரூர், ஆனால் தஞ்சாவூரில் தான் பிறந்தோம். தஞ்சாவூர் தான் சொல்லணும். தஞ்சாவூர். ஓகே. இவர் பிறந்தது வந்து மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரமா? ஆமாங்க சார். லக்னம் வந்து கடக லக்னம். லக்னத்தில் ராகு, 7ல் கேது, நாகதோஷம். ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால காலசர்ப தோஷம், போராட்டமான வாழ்க்கை. எனவே ராகு கேது டீஆக்டிவேட் பண்ணால் தான் இவங்களோட லைஃபு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராகு கேதுக்குரிய மோதிரத்தை வந்து இடது கை மோதிரவரில் மோதிரமாக போடணும். அப்பொழுது தான் நாகதோஷமும் காலசர்ப தோஷமும் விலகி வாழ்க்கையில் இவர்களால் வெற்றி பெற முடியும்.
அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டிய பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட லக்னம் சந்திரனே வீக்காக இருக்கிறாரு. அடுத்தது சூரியனும் வீக்காக இருக்காங்க. சூரியன் சந்திரன் 2 பேரையும் ஆக்டிவேட் பண்ணால் படிப்பு, குடும்பம், தனம், நல்ல மூளையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்க்குறது, அந்த பிரெயின் பவர் அதிகமாகிறது, கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறது, கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகப்படுத்துறது, இது எல்லாத்துக்கும் சூரியன் சந்திரனை ஆக்டிவேட் பண்ணால் இந்த ஜாதகம் சிறப்பாக இருக்கும். ராகுக்கு அது டீஆக்டிவேட் பண்ணால் நோய் நொடி இல்லாமல் இருக்கும், அறுவை சிகிச்சை விபத்து ஏற்படாமல் இருக்கும். மேலும் நான் பின்னாடி காலத்தில் நல்ல திருமணம் நடக்கிறதுக்கான கலத்திர தோஷம் நீங்கும். அதனால் சூரியன் சந்திரனை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டிய பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பூர்வ ஜென்ம சாபம் இருக்கிறதுனால செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு பூர்வ ஜென்ம சாபம் விலகி மிகப்பெரிய பொசிஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா அது இல்லாமல் செவ்வாய் கூட சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணால் தான் நாளைக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போதைக்கு படிப்புக்கு ஏற்ற நல்ல மார்க்கு கிடைக்கும். நல்ல விதமாக வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணிட்டா இவங்களுக்கு என்ன பிரச்சனை சால்வ் பண்ணி தரணும். இது ட்ரிபிள் இ படிச்சிட்டு இருக்காங்க சார். ஓகே. படிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்குமா? கட்டாயமாக கவர்மெண்ட் ஜாபே கிடைக்கும். சரிங்க சார். அது சொல்லுங்க. இந்த மோதிரம்லாம் சொல்றீங்களே சார், அது எங்க எப்படி நம்ம ஆஃபீஸ் நம்மளோட அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம அலுவலக நம்பர் 9 ஃபோன் பண்ணி பேசுங்கம்மா. என்னோட ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. 9445400055 9445400055 நம்பருக்கு கீழே வந்துட்டுருக்கு. அந்த நம்பரை கூப்பிடுங்க. இல்லைனாலும் நாளைக்கு ஆஃபீஸ்லேருந்து எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபே உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு டீட்டெயிலெலாம் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட அவங்க பேசுவாங்க உங்களுக்கு. நீங்கள் அதை கரெக்டாக பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். நீங்கள் சென்னை வர முடியலனாலும் பரவாயில்ல, எல்லாமே ஃபோன்லேயே கூட நீங்கள் பேசிக்கலாம். கட்டாயமாக இவரை கவர்மெண்ட் ஜாப்புக்கு பண்ண முடியும். ஒரு இபியில் நல்ல வேலைக்கோ அந்த மாதிரி ரயில்வேஸில் நல்ல வேலைக்கோ அனுப்ப முடியும். அதுக்குரிய எல்லா விஷயத்தையும் நான் பண்ணித்தரேன், நீங்கள் கவலைப்பட வேணாம். ஈவன் தோ இவருக்கு ஜாதகம் பார்க்குறவங்க என்ன சொன்னால் லேட் மேரேஜ் பண்ணுங்கள், 33 வயசுக்கு மேலே பண்ணுங்கள், காலசர்ப தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நாகதோஷம் இருக்கிற பொண்ணு தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். மற்றபடி எவ்வளோ ஏஜ் கம்மியாக வேணாலும் நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அப்போ திருமணம் செஞ்சு வைக்கலாம். ஏன்னா அதுக்கு தான் நான் ராகு கேது மோதிரத்தை இடது கையில் போட்டு டீஆக்டிவேட் பண்ணி தரப்போகிறேன். கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரியா? ஒரு மனசு ஒரு நிலைப்படுத்தி ஒரு இதாக இருக்க மாட்டேங்குது. அதுதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேமா. அது உங்களுக்கு சூரியன் சந்திரன் ஆக்டிவேட் பண்ணால் தான் மன ஒருமைப்பாடு வரும். கான்சன்ட்ரேஷன் பவர் இல்லைன்னு சொன்னேன் சந்திரனை பற்றி சொல்லும்போது. அதனால் அவர் சந்திரன் வீக்காக இருக்கிறனால அவருக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இல்லை, ஃபோக்கஸிங் பாயிண்ட் இல்லைன்னு நான் சொன்னேன். நான் ஸ்டார்டிங் சொல்லுங்க. நான் இப்போ அடிச்ச நம்பர் தயவு செஞ்சு கொடுத்து எனக்கு என்னன்னு சொல்ல சொல்றீங்களா சார்? அலுவலகத்துல 100% உங்களை கூப்பிட சொல்கிறோமா, கவலைப்படாதீங்க. நாளைக்கு கட்டாயமாக கூப்பிடுவாங்க. கூப்பிட சொல்லுங்க சார். இந்த பாப்பாவுக்கும் பார்த்தோம், உங்கள்கிட்ட தான் பார்த்தோம். வெரி குட் வெரி குட் வெரி குட். அதனால பாப்பாவுக்கும் அதான் சொன்னாங்க, ஏதோ ராகு கேது மோதிரம் போடணும்னு. ஆமா 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 ஆமா. நானே தான் சொல்லியிருப்பேன். நான் தான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நான் எல்லா டீட்டெயிலும் நான் திருப்பி நாளைக்கு முடிஞ்சால் நானும் கூட பேசுகிறேன். இல்லைனா என்னோட ஆஃபீஸ்லேருந்து என்கிட்ட கேட்டுட்டு பேசுவாங்க. இதில் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் எந்த ஒரு நாகதோஷத்தையும் சர்வசாதாரணமாக இப்போ நம்ம பண்ணுற பூஜையினால் விரட்டி அடிக்க முடியும். கவலைப்பட தேவையில்லை. சரியா? நீங்க கொரியர்ல அனுப்பிடுவீங்களா சார்? ஆமா, பூஜை பண்ணி கொரியர்ல அனுப்பிடுவேன். 1 கோடி வாட்டி உரு ஏற்றி பூஜை பண்ணது கொரியர்ல அனுப்புவேன். அந்த மாதிரி உரு ஏற்றுறதுக்குலாம் நான் காசு கூட வாங்குறது இல்லாமல் நம்ம ஃபுல்லாகவே பூஜையெல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணித்தரோம். ஏன்னா அதுக்கெல்லாம் லேக்ஸ் கணக்கில் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறதுன்னா மக்களுக்கு சார்ஜே பண்ணுறது இல்லை. ஏன்னா இது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. என்னோட அம்மன் எல்லார் வீட்டுக்கும் ஃப்ரீயாக கிடைக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அது காசுக்கு நம்ம அம்மனை விற்கக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டப்பில் தான் நான் எல்லாருக்கும் பூஜையை ஃப்ரீயாக பண்ணித்தரமா. கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? சரி சார். காசி ராமேஸ்வரம்லாம் போகணும்னு சரிங்க சார். காசி எப்படி போறது என்னன்னு தெரியல. நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து 1500 ரூபாய் கொடுத்தா டிக்கெட்டுமா, போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு. அப் அண்ட் டவுனுக்கே 1500 ரூபாய் தான் டிக்கெட். ஈஸியாக போகலாம், ஈஸியாக வரலாம். எல்லாத்துக்குமே என்னங்கம்மா? ஒரு ஆளுக்கு 1500 ரூபாயா? ஒரு நாளைக்கு 1500 ரூபா ட்ரெயின் டிக்கெட். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் 1500 ரூபாய் கொடுத்து டிக்கெட் புக் பண்ணிட்டு சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு ரிட்டர்ன் வர வேண்டியதான். சரிங்க சார். ஓகே சார். தக்கல்ல கூட புக் பண்ணிட்டு போகலாமா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நத்திங் டு எல்லாமே கம்மி தான். சீப்பஸ்ட் காசி போகிறதுலாம் ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. எனிபடி கேன் கோ. சரிங்களா? ஓகே சார். ஓகேம்மா, அழைத்தமைக்கு நன்றி நன்றி நன்றி. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஒரு பயம்னா, காசி எப்படி போகிறது, அது அமெரிக்கா பக்கத்தில் இருக்கோ ரஷ்யா பக்கத்தில் இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மோடிஜி பாரத பிரதமர் மோடிஜி நின்ன வாரணாசி தொகுதி தான் காசி. அவர் இந்த வாரணாசிங்கிற காசி அவ்வளோ பலமாக பிடிச்சிக்கிட்டாரு. நம்மளும் அதே மாதிரி அந்த வாரணாசிங்கிற காசியை பலமாக பிடித்து கொள்ளும்போது மிகப்பெரிய வெற்றி பெற முடியும். அடுத்த காலர் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். ஹலோ. வணக்கம் ராஜநேரம். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
சார் சிலம்பரசன் தருமபுரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் சார். தருமபுரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறீங்க. யார் பேசுகிறீங்க? சிலம்பரசன். சிலம்பரசன் பேசுகிறீங்க. ஓகே, யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? சார் எனக்கு சார் பாருங்க. தருமபுரி சிலம்பரசன். ஆமாம் சார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 1989. இல்லை தேதி மாதம் வருடம். 27/2/1989. டைம் சொல்லுங்கள். திங்கட்கிழமை மதியம் 3:45. ஓகே, பிறந்த ஊர்? கடத்தூர் சார், தருமபுரி மாவட்டம் கடத்தூர். ஓகே. இவர் ஆக்சுவலாக பிறந்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்தது சிலம்பரசன் பிறந்தது துலாம் ராசி விசாக நட்சத்திரம். ஆமாம் சார், ஆமாம் சார். ஓகே. உங்களோட லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம். லக்னத்துலேருந்து 2 கேது 8 ராகு, ஸ்ட்ராங் நாகதோஷம். நாகதோஷம் நிவர்த்தி பண்ணால் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். மேலும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டிய பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லக்னாதிபதி சந்திரன் மற்றும் தனாதிபதி குடும்பாதிபதி சூரியன் ஆக்டிவேட் பண்ணும். சூரியன் சந்திரன் ஆக்டிவேட் பண்ணால் தலைமை பொறுப்பு இருக்கிற தகுதி உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு பிறகு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டிய பிளானட்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கலன்னா உழைப்பு தான் மிச்சமாக இருக்கும், அதுக்கேற்ற லாபம் கிடைக்காமல் போகும். ஸோ சூரியன் சந்திரன் சுக்கரன் ஆக்டிவேஷன் பண்ணி ராகு கேது டீஆக்டிவேட் பண்ணால் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பூர்வ ஜென்ம சாபம் இருக்கிறதுனால குலதெய்வம் ராமேஸ்வரம், வாரணாசி என்கிற காசி, புத்தகயா என்கிற காயா கட்டாயமாக போயிட்டு வரணும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் பணம் நிற்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்க, நான் லாபம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன். 2 பேரும் ஒரே விஷயத்தில் தான் பேசியிருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சூரியன் சந்திரன் மோதிரம் வலது கை மோதிரவரில் போடணும். சுக்கரனை வந்து வலது கை சுண்டு விரலில் போடணும். ராகு கேதுவை இடது கை மோதிரவரில் மோதிரமாக போடணும். குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிகியாக போயிட்டு வரணும். இது அத்தனையுமே 1 கோடி வாட்டி உரிய எத்தனையோ பூஜை செய்த மோஜங்கள் நான் பண்ணித்தரேன். அதை அப்படியே நீங்கள் போட்டால் போதுமானது. ஒரே மாதத்துக்குள்ளே உங்களோட லைஃப் டோட்டலாக மாறும். இது வந்து 100% உண்மை. ஏன்னா இது அம்மன் அருள் மூலம் உங்களுக்கு கிடைப்பது. என்னுடைய பங்கு என்பது நான் செய்கிற பூஜைகள் மட்டும்தான். அதையும் நான் இலவசமாக தான் பண்ணித்தரேன். அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்க சார். இது வந்து இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணுங்களா சார்? ஆமாங்க, இந்த நம்பர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிடும்போது நீங்கள் பேசுங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்தே உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க எல்லா டீட்டெயிலும். சரிங்களா? சரி, ஓகே சார். ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி சிலம்பரசன் அவர்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு வந்து பணம் லாபம் நிற்பதில்லை. நானும் வந்து தொழில் நல்லா இருக்கலன்னு சொல்லல, லாபம் கிடைக்காதுன்னு தான் சொன்னேன். அதை தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. அதை கரெக்டான முறையில் ஆக்டிவேட் பண்ணலாம். ஏன்னா இது அறிவியலுங்கிறதுனால அக்யூரேட்டாக அவங்க என்ன பாயிண்ட்டை கேட்பாங்களோ அதுக்கு முன்னாடியே நம்ம அதை சொல்லிடுறோம். அடுத்த காலர் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். சார் வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நாங்கள் பெங்களூர்லேருந்து பேசுகிறோம். பெங்களூர்லேருந்து பேசுகிறீங்க. யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? சார் எனக்கு தான் சார். யாருங்க? எனக்கு தான் சார் பேசுகிறேன். நான் தான் சார். பேர் சொல்லுங்கள். தினேஷ் குமார் சார். தினேஷ். ஆமாம் சார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 3/3/96 சார். டைம் சொல்லுங்கள். சார் டைம் தெரியலைங்க சார். காலையில் பண்ணீங்களா சாயந்தரம் பண்ணீங்களா? காலையிலே சார். ஓகே. பிறந்த ஊர்? கள்ளக்குறிச்சிங்க சார். கள்ளக்குறிச்சி. ஓகே. நீங்கள் பிறந்தது கடகராசி, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. லக்னம் வந்து கும்ப லக்னம். லக்னத்துலேருந்து 2 கேது 8 ராகு, ஸ்ட்ராங்கு நாகதோஷ ஜாதகம். அதனால் ராகு கேது மோதிரத்தை இடது கையில் மோதிரமாக போட்டால் டீஆக்டிவேட் ஆகிடும். அது உடம்பை விட்டு வெளியே போயிடுச்சுனாலே நீங்கள் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஏன்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ராகு கேது வேலை கெட்டு போயிடுச்சு. ஆயுள் ஸ்தானம் விபத்து அறுவை சிகிச்சைகளுக்கு காரணம் இருக்குது. அப்படிங்கிறனால கட்டாயமாக ராகு கேது நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிக்கணும். மேலும் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டிய பிளானட்டுங்கிறது இப்போ காமிச்சிட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட லக்னாதிபதி சனி, அவங்களை ஆக்டிவேட் பண்ணால் எலும்பு, கோல்டு, கிட்னி, அலர்ஜி, வீசிங் ப்ராப்ளம், சைனஸ் போன்ற தொந்தரவுகள் வராது. உங்களோட குடும்பாதிபதி தனாதிபதி சனி, குருவை ஆக்டிவேட் பண்ணால் லாபம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், வீட்டில் அமைதி நிலவும். அதனால் சனி குரு ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டிய பார்த்தா செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணால் தொழிலில் பர்மனெண்ட்டாக இருக்க முடியும். இல்லைனா எவ்வளோ திறமை இருந்தாலும் முன்னேற முடியாது, ஷைன் பண்ண முடியாது. இதெல்லாம் தான் உங்களோட பிரச்சனைகளாக தெரிய வருகிறது. உங்களுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள். சார் இப்போ எனக்கு இடையில உடம்பு சரியாமல் போயிடுச்சா, ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஓகே.
சார் நான் படிக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா ஏதோ ஒரு காரணத்துல அதை என்ன தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கு. படிப்பு எனக்கு வருமா வராதா? படிப்பு வரணும்னா குரு வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களோட 2வது வீட்டில் சனி கேது ராகு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால உங்களால் படிப்பு படிக்க முடியல. மேலும் உங்களோட லக்னாதிபதி சனி வீக்காக இருக்கிறதுனாலையும் 8ல் ராகு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு விபத்து அறுவை சிகிச்சை ஏற்படும்னு சொன்னேன். அது மாதிரி ஆப்ரேஷன் நடந்துருச்சு. அதனால் நீங்கள் ராகு கேது டீஆக்டிவேட் பண்ணி செவ்வாய் குரு சனி குரு செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணால் படிக்கவும் முடியும், பர்மனெண்ட்டாக நல்ல வேலையில் செட்டில் ஆகவும் முடியும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சரியா? சரி சார். இப்போ நான் எங்கே சார் வரணும்? நீங்கள் பெங்களூரில் இருக்கிறனால நான் பெங்களூரில் சண்டேஸில் இதுக்கு அல்சூர் சோமேஸ்வரர் டெம்பிள்லேருந்து 2வது வீட்டுக்கு நான் வருவேன். அப்போ நான் வந்து நான் உங்களை ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று நேரில் வந்து பார்க்கலாம், இல்லை போஸ்டல் மூலியமாக கூட இந்த பூஜை செய்யப்பட்ட மோதிரங்களை நீங்கள் வாங்கி அணிந்து கொள்ளலாம். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நாளைக்கு நான் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட சொல்கிறேன். சரியா? தேங்க்யூ சார். ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேடுதல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்போது நம்ம பார்த்த எல்லா காலருக்கும் வேறு வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் ஜாதகத்தை அனலைஸ் செய்யும்போது எனக்கு அம்மனூரில் இருப்பதனால எக்ஸாக்டாக அவங்க பிரச்சனை என்னவோ அதை நான் முன்கூட்டி சொல்ல முடிந்தது. யாருக்கிட்டையும் அவங்க பிரச்சனை என்னன்னு நான் கேட்கல. ஆனால் அவங்க பிரச்சனையை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆமாம் இதுதான் என் பிரச்சனைன்னு சொல்லி உங்கள் பிரச்சனைன்னு கேட்டால் நான் சொன்ன என் பிரச்சனையே தான் பேசினாங்க. அந்த அளவுக்கு தெளிவாக இதை கண்டுபிடிப்பதற்கான சக்தி எனக்கு கடவுள் கொடுத்ததுனால இதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அடுத்த காலர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். ஹலோ வணக்கம் ராஜநேரம். யார் பேசுறீங்க? எங்கேருந்து பேசுறீங்க? திவ்யா, மெட்ராஸ்லேருந்து பேசுகிறேன். சென்னையிலேருந்து பேசுறீங்க. யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? எனக்கு தான் பார்க்கணும். உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் திவ்யா. திவ்யா. டேட் ஆஃப் பர்த் 13ஆம் தேதி 6ஆம் மாதம் 1992. 1992. டைமு வந்து என்ன ராத்திரி 8:30 மணிக்கு போகணும். டேட் ஆஃப் பர்த் 13 6ஆம் மாதம். ஓகே. நீங்கள் டிவி பார்த்து பேசுகிறதுனால ரெண்டு வாட்டி சொல்கிறீங்க எல்லாத்தையும். நீங்கள் ஒரு தடவை சொன்னாலே போதும். டிவி ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்கிட்ட நீங்கள் கரெக்டாக பேச முடியும். பிறந்த ஊருங்க? சொந்த ஊருங்க மெட்ராஸ் தாங்க. சரி, ரைட். நீங்கள் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்துலையாம்மா? சொன்னாங்க. என்னம்மா? துலாம் ராசி வரலைங்களே. விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வருது. ஏன்னா நீங்கள் கொடுத்த டேட் வந்து 13ஆம் தேதி 6வது மாதம் 1992ஆம் வருடம் காலையில் 8:30 கொடுத்துருக்கீங்க. கரெக்டா? ராத்திரி 8 மணிக்கு போகிறது தெரியல. அது ஒன்றும் தெரியல. இல்லை, காலையில் 8 மணினாலும் கூட உங்களுக்கு வந்து துலாம் ராசி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்றேன். இருங்க. காலையில் 8 மணி போட்டு நான் 8:30 போட்டிருக்கேன். இப்போது 8 மணிக்கு போட்டு பார்க்குறேன். இல்லைம்மா, அப்பயுமே இதுதான் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் தான் வருது 8 மணிக்குமே. அதனால் இன்னிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ராசி விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் எழுதிக்கோங்க. விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம். உங்களோட லக்னம் வந்து மிதுன லக்னம். உங்களோட லக்னம் வந்து மிதுன லக்னம். லக்னத்திலே கேது 7 ராகு. ஸ்ட்ராங் நாகதோஷ ஜாதகமாக நோய் நொடி, கடன் பிரச்சனை, பணவெறியம், எதிரிகள் தொல்லை, கலத்தர தோஷம், கணவன் மனைவி உறவில் ஏற்படும் பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் இந்த ராகு கேது தான் குறிக்குது. அதனால் கட்டாயமாக ராகு கேதுவை நம்ம டீஆக்டிவேட் பண்ணணும். காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், திருப்பாம்புரம் அது மாதிரி கோயில்களுக்கு போகலாம். அதே சமயத்தில் ராகு கேது மோதிரத்தை இடது கையில் மோதிரமாக போடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீக்காக இருக்கிற பிளானட் உங்களோட லக்னாதிபதி புதன் ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கும். குருவை ஆக்டிவேட் பண்ணால் கணவன் மனைவி அந்யோன்யம் கிடைக்கும். சந்திரன் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா புதன் கூட வந்து சூரியன் ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு வந்து நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். குரு கூட சந்திரன் ஆக்டிவேட் பண்ணால் குடும்ப பிரச்சனை இல்லாத, தொழில் பிரச்சனை இல்லாத, கணவர் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும். பூர்வ ஜென்ம சாபம் இருக்கிறதுனால குலதெய்வம் ராமேஸ்வரம், வாரணாசி என்கிற காசி, புத்தகயாங்கிற கையை கட்டாயமாக போகணும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணீங்கம்மா? ரொம்ப கஷ்டமா இருக்குது. மனசு ரொம்ப கஷ்டம். மனசு கஷ்டம், உடல் ரீதியான பிரச்சனைகள், வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரே தீர்வு காசி ராமேஸ்வரம் தான். அது நீங்கள் போனீங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். மேலும் நான் சொல்லுகின்ற அந்த நாகதோஷ நிவர்த்தி மோதிரத்தை ஃபஸ்ட்டு போட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் மற்றதுகள் வரிசையாக போட்டுக்கலாம். நீங்கள் ஒன்று ஒன்றா சரி பண்ணி போட்டுக்கலாம். எந்த கவலையும் பட தேவையில்லை. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். சரியா? ஓகேம்மா, அழைத்தமைக்கு நன்றி.
ஸோ அவங்களுக்கு என்ன கேட்கணும்னே தெரியல அப்படிங்கிறது தான் என்னோட கன்க்ளூஷனுக்கு வர முடியுது. பட் நான் சொன்ன பிரச்சனைகள் தான் அவங்களோட லக்னாதிபதி வீக்காக இருக்கிறதுனால அவங்களையே உணர்ந்து கொள்ள முடியல அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சூரியன் பிரெயின் பவர், புதன் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கும் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுக்கும் அதை அவங்க பயன்படுத்திக்கணும். அடுத்த காலர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? எஸ் விஜயகுமார், நான் சென்னை ராயபுரத்துலேருந்து பேசுகிறேன் சார். சென்னை ராயபுரத்துலேருந்து விஜயகுமார். எஸ், ஆமாம் சார். யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? எனக்கு தான் சார் பார்க்கணும். பேர் சொல்லுங்கள். சாரி, தேதி டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். என் டேட் ஆஃப் பர்த்தா 5ஆம் தேதி 3ஆம் மாதம் 1992. நான் பிறந்தது வந்து டெல்லியில் பிறந்தேன். காலையில் 6:30 மணிக்கு பிறந்தேன். 6:30 மணிக்கு. வெரி குட். டெல்லியில் எந்த டெல்லி தான் வருதா, வேற ஏதாவது ஊர் பேர் இருக்கா? டெல்லியில் உத்தம் நகர்னு ஒரு ஏரியா, வீட்டில் பிறந்தேன் நான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. கும்ப ராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. ஆமாம் சார், கரெக்ட் சார். ஆமாம், உங்களோட லக்னத்துலேருந்து 5 கேது 11 ராகன் பூர்வ ஜென்ம சாபம் இருக்குது. அதனால் குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிகையே நீங்கள் கட்டாயமாக போயிட்டு வரணும். சாபம் இருக்கிறதுனாலையும் காலசர்ப தோஷம் இருக்கிறதுனாலையும் நீங்கள் 100 போனாலும் 0 வரணும். ஜானேர்னா மனசு இருக்கணும் அப்படிங்கிறது விதி. அதனால் கட்டாயமாக நீங்கள் ராகு கேது டீஆக்டிவேட் பண்ணால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி, தலைமை பொறுப்பு இருக்கிற தகுதியெலாம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டிய பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லக்னாதிபதி சனி ஆக்டிவேட் பண்ணால் எலும்பு, கோல்டு, கிட்னி, அலர்ஜி, வீசிங் ப்ராப்ளம், சைனஸ் போன்ற தொந்தரவுகள் வராமலும் முகவசியம், தொழில் விஷயம் இரண்டும் கிடைத்து வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் சனி ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டிய பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு பிறகு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டியது செவ்வாய். செவ்வாய் தான் தொழிலுக்கு அதிபதி. செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணால் உங்களோட தொழில் சொன்ன மிக சீரும் சிறப்புமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள். ஒரே நிமிஷம் சார், நான் இப்போ எந்த தொழிலும் செல்ல முடியாது சார், ஏன்னா எனக்கு பேரலிசிஸ் சார். பெரலிக்கட்ட காலத்துக்கு நீங்கள் என்ன பண்ணால் முதல்ல சனி சரி பண்ணணும், அதுக்கப்புறம் குருவை சரி பண்ணணும், அதுக்கப்புறம் சூரியனை சரி பண்ணணும். சூரியனை சரி பண்ணால் பெரலிக்கட்டக்கு குணப்படுத்த முடியும். எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டாம். கொஞ்சம் சொல்லுங்க சார். அது புரியலமா? அது கொஞ்சம் எப்படி சரி பண்ணுறது மட்டும் சொல்லுங்கள் சார். அது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ண சொல்கிறேன். உங்களோட லக்னாதிபதி சனி. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட லக்னாதிபதி உடல் உயிரை காப்பாற்றக்கூடிய பிளானட் அவரை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு சனி அதிபதி. அடுத்தது உங்களுக்கு சூரியன், அவர் தான் உடம்புக்காரகன்னு சொல்லுவோம். இவங்க 2 பேர் மட்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த பிரச்சனைக்கு இது வந்து இந்த 2 பேரை சரி பண்ணாமல் எவ்வளோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து நடக்காது. ஸோ சனியும் சூரியனையும் ஆக்டிவேட் பண்ணியாச்சு, ராகுக்கு எதுவும் டீஆக்டிவேட் பண்ணியாச்சு. தொழில் ஆக்டிவேட் பண்ணால் அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம். செவ்வாய் ஆக்டிவேஷனுங்கிறது அப்புறம், அது வந்து இப்போ தேவையில்லை. நம்ம தேவை உடம்பை மட்டும் ஃபஸ்ட்டு சரி பண்ணுவோம். சனியும் அதை முதல்ல அதை சரி பண்ணுவோம். சூரியனையும் சனியும் அதுக்குரிய கற்களை போட்டு ஆக்டிவேட் பண்ணி, ராகு கேதுவை உடம்பை விட்டு டீஆக்டிவேட் பண்ணி, காலசர்ப தோஷம் இருக்கிறதுனால டீஆக்டிவேட் பண்ணி உங்களை வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணிடுவோம். சரியானதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து உடல்நலம் பெறத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயத்து இருக்குது. அதை தர அந்த தண்ணியில் போட்டு அந்த தண்ணி நீங்கள் குடிக்கணும். இது பண்ணிக்கிட்டே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கட்டாயமாக உங்களுக்கு வந்து இந்த நோய் சரியாக போயிடும். இது சரியாக போனதுக்கப்புறம் நீங்கள் குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிகையை கட்டாயமாக போகணும். அப்படி ஒன்ஸ் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் பின்னாடி ஒரு காலத்தில் இதே மாதிரி பிரச்சனை திருப்பி வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. சரியா? இன்னொரு டவுட், என் குலதெய்வம் திருமேநாதர், அவர் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காரு. திருமேநாதர், அவர் சிவன் தான். ஓகே. ஆனா எனக்கு பேரலிசிஸ் அட்டாக் ஆன ஒரு 2 வருஷமா போறதே கிடையாது, போக முடியாம போயிருச்சு இல்லைங்களா? நீங்க மனசார இப்போதைக்கு வீட்டில் அவரை கும்பிடுங்க, அவரோட போட்டோ வச்சு கும்பிடுங்க. வீட்டில் குலதெய்வம் பொறுத்துக்குரிய அத்தனை எஃபெக்டையும் அவர் மனதார நீ கும்பிடும்போது கட்டாயமா தருவார். ப்ளஸ் நான் கொடுக்குற மோதிரங்கள் மூலிமா கட்டாயமாக உங்களுக்கு வந்து உங்களோட பிளானட் ஆக்டிவேட் பண்ணி உங்களோட உடல் ரீதியான இந்த பிரச்சனையை முழுசாக ஆக்டிவேட் பண்ணி உங்களை வெளியே கொண்டு வரேன். கேரண்டியாக வெளியே எடுத்துகிட்டு வர முடியும், கவலைப்படாதீங்க. இது பிரச்சனை பயப்படுவதற்குரிய பிரச்சனை. எத்தனை நாள் சார் கியூர் ஆகும்? எனக்கு உங்களுக்கு கியூர் ஆகணும், ஆக்சுவலாக உங்களுக்கு கியூர் ஆகணும் அப்படின்னா இதை வந்து 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே க்யூர் பண்ண முடியும், நான் சொன்ன பரிகாரம் பண்ணுறதன் மூலமாக. சரிங்களா? அதை பண்ணி உங்களுக்கு சரி பண்ணி தரேன், கவலைப்பட வேண்டாம், டோன்ட் வரி. சார் அப்புறம் எனக்கு டவுட், காசு ஆகுமா இல்லை ஃப்ரீயா சார்? இது வந்து ஆக்சுவலாக கல்லுக்குரிய ப்ரைஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ரிட்டைல் ப்ரைஸ், அதாவது கடையில் நகை கடையில் எவ்வளோ ப்ரைஸ்க்கு விற்கிறாங்களோ அந்த ப்ரைஸ்க்கு கொடுக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பூஜை பண்ணுறதும் ஃப்ரீயாக தான் பண்ணி தருவோம். கல்லோட எக்ஸாக்ட் ப்ரைஸு, அதாவது நமக்கு சப்ளை பண்ணும்போது ஒரு சப்ளையர் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ப்ரைஸ் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அந்த ப்ரைஸ் மினிமமாக தான் இருக்கும், கடையை விட கிட்டத்தட்ட 8 மடங்கு 10 மடங்கு கம்மியாக இருக்கும். அந்த ப்ரைஸ் மட்டும் நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? அது எவ்வளோ சார் ஆகும்? அது வந்து எல்லாமே நாளைக்கு ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க உங்களை. சரியா?
ஒன்றும் கவலைப்பட ஏன்னா வேண்டாம். இப்ப Don't worry. 2 தடவை வெட்டிட்டு போறோம், வீட்டுல சும்மாவே ஆமாம் இருக்கேன் ஆமாம், இல்லை சார். இல்லை, எதா இருந்தாலும் எதா இருந்தாலும் அந்த ஸ்டோனோட ப்ரைஸுங்கிறது ஆச்சாரிக்கு கொடுக்குற ப்ரைஸ் நீங்கள் கொடுத்து வாங்கி தான் ஆகணும். அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. மற்றபடி நான் எனக்குன்னு எந்த ப்ரைஸும் வாங்கி கொள்ளாமல் பூஜைகள் முழுவதும் ஃப்ரீயாக செய்து தரப்படும். ஒரு மோதிரத்துக்கு ஒரு மோதிரத்தை நான் பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு ஆகிற செலவு 1.5 லட்ச ரூபாய் சார். ராகு கேதுக்கு 1.5 லட்சம், சனிக்கு 1.5 லட்சம், சூரியனுக்கு 1.5 லட்சம், 4.5 லட்ச ரூபாய்க்கு நான் ஃப்ரீயாக தான் பண்ணித்தரேன். சரி, அவ்வளோதான். தேங்க்யூ சார். இது என்னால் பண்ண முடியும். இது வந்து என்னால் பண்ண முடியும். பட் ஸ்டோன் வந்து உங்களுக்கு அவங்க ஆச்சாரி கொடுக்குற ப்ரைஸ் என்னவோ அதை மட்டும் உங்களுக்கு ஆஃபீஸேன்னு சொல்லுவாங்க. மற்றபடி எந்த பயமும் வேண்டாம். 100% கேரண்டியாக உங்களை வெற்றி பெற வைக்க முடியும். கவலைப்பட வேண்டாம். சரியா? அந்த தாய்க்கு சொன்னீங்க சார், அதுக்கு எல்லாமே தாயத்து எல்லாமே தான். எல்லாமே நாளைக்கு ஆஃபீஸுக்கு வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க. கவலைப்பட வேண்டாம். சரியா? ஸோ இன்றைக்கி ராஜநேரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் இன்னொரு முறை ராஜநேரம் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கிறேன். நாளை இதே நேரம் 6:30 மணி அளவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அமனருள் பழனிநாதன். ஓம் சக்தி மகாமாரியே, ஓம் சர்வோலோக சர்வசக்தியே, ஓம் சர்வசித்தி சர்வசக்தியே, ஓம் சக்திபாதம் சரணாகதியே, ஓம் ஸ்ரீம் ஹரிம் ஸ்ரீம் சக்தி மகாமாரியம்மனை போற்றுவோம். அனைவருக்கும் அமனருள் கரைக்கட்டும். அனைவரும் அமனருள் மூலம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.